பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழை என் ஜெபம் கேட்டு அருளும் என் இயேசு நாயகா, எளியவன் வீடும் பெருமூச்சின் சத்தம் கேட்டுதான் அருளுமே, கேட்டுதான் அருளுமே. ஏழை என் ஜெபம் கேட்டு அருளும் என் இயேசு நாயகா, எளியவன் வீடும் பெருமூச்சின் சத்தம் கேட்டுதான் அருளுமே, கேட்டுதான் அருளுமே. நெருங்கி நெருங்கி நான் உம்மில் வருகிறேன், நெருக்க நெருக்கமும் என்னை தொடருதே, நெருங்கி வாரும் தேவாயன் நெருக்கம் தீருமே. நெருங்கி நெருங்கி நான் உம்மில் வருகிறேன், நெருக்க நெருக்கமும் என்னை தொடருதே, நெருங்கி வாரும் தேவாயன் நெருக்கம் தீருமே. ஏழை என் ஜெபம் கேட்டு அருளும் என் இயேசு நாயகா, எளியவன் வீடும் பெருமூச்சின் சத்தம் கேட்டுதான் அருளுமே, கேட்டுதான் அருளுமே. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, இந்த நாளிலும் கூட இந்த தேவ செய்தியை என்னை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற ஜனங்களை ஆறுதலடைய செய்தலும் உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவ செய்திக்கு ஆதாரமாக எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான என் தேவனுடைய ஜனமே, இங்கே ஒரு ராஜாவானவன் எஸ்தரிடத்திலே கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உன் மன்றாட்டு தான் என்ன என்று சொல்லி எஸ்தரை பார்த்து ராஜா கேட்கிறான். இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா என்றால் 127 நாடுகளை அரசாளக்கூடிய ஒரு நல்ல ஒரு ராஜாவாக இருக்கிறான். அவன் வாலின்றியாக எஸ்தரை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும் சொல்லு, என்ன வேண்டும் என்று சொல்லு என்று கேட்க. இன்னைக்கு நாம என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்னா, ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் வியாதியை குணமாக்குங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, நம்ம இப்படி கேட்டுட்டு இருக்கிறோம். இங்க ராஜாவானவன் எஸ்தரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இங்கே ஒரு தேவ திட்டம் நிறைவேற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என்ன திட்டம் அப்படி என்று சொன்னால், யூதகுலம் மீட்கப்பட வேண்டும். அந்த யூதகுலத்தில் ஒரு நபரும் அழிந்து விடக்கூடாது, எல்லாரும் உயிரோடு காக்கப்பட வேண்டும். அந்த யூதகுலத்துக்காக ஒருவர் மன்றாட வேண்டும், திறப்பின் வாசல் நிற்க வேண்டும், வைராக்கியமாக எழும்ப வேண்டும், செபிக்க வேண்டும். அதற்காக தன்னையே அர்ப்பணிக்கிற ஒரு தேவ பிள்ளை அவசியம் என்பதனை தேவன் அறிந்தபடியினாலே அந்த தேவ பிள்ளையை முதலாவது கர்த்தர் தெரிந்து கொண்டு உயர்த்த வேண்டும் என்கிறது தேவ திட்டமாய் இருக்கிறது. உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்துதான் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியும்
என்பதனை கர்த்தர் முன்கூட்டி அறிந்திருந்தபடியினாலே அதற்கு தகுதி உள்ள ஒரு நபர் யாரை தெரிந்து கொண்டார் என்றால் எஸ்தரை தெரிந்து கொண்டார். இப்பொழுது எஸ்தர் எங்கே இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள் என்றால் மொர்தெகாவினுடைய வளர்ப்பு மகளாய் இருக்கிறாள். தகப்பனுடைய கையிலே வளர்ந்து கொண்டே வருகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவளைத்தான் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவளாக இருக்கலாம், ஒரு வளர்ப்பு தகப்பனுடைய வீட்டில் வளர்ந்து வருகிறவளாக இருக்கிறாள். அவ்வளவு ஆடம்பரம் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும் அவளை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராய் இருந்தார். இப்போ எஸ்தரை உயர்த்த வேண்டும் என்று தேவன் திட்டமாய் இருக்கிறது. ஆனால் எஸ்தரை உயர்த்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. எஸ்தர் இப்பொழுது வளர்ப்பு தகப்பனுடைய வீட்டில் வளர்ந்து வருகிறாள். ஆனாலும் அவளை உயர்த்த வேண்டியது தேவ சித்தம். ஆனால் உயர்த்த முடியாதபடி இன்னொருத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாள். அவளுடைய பெயர் தான் வஸ்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த வஸ்தியை தள்ளினால்தான் எஸ்தரை அந்த இடத்துல கொண்டு வந்து உயர்த்த முடியும். அதற்காக ஒரு சிறு பிரச்சனை வருகிறது. சின்ன பிரச்சனையினாலே கர்த்தர் அந்த வஸ்தியை தள்ளி எஸ்தரை மேல இடத்திலே கொண்டு வருகிறார். அப்படியானால் இந்த வஸ்தியை தள்ளினால்தான் எஸ்தரை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து உயர்த்த முடியும். அவளை உயர்த்தினால்தான் தேவ திட்டம் நிறைவேற்ற முடியும் என்பதனை அறிந்த என் ஆண்டவர் ஒரு சிறு பிரச்சனையை வஸ்தியினுடைய குடும்பத்திலே உருவாக்குறார். அந்த சிறு பிரச்சனையினாலே வஸ்தி தள்ளப்படுகிறாள். அந்த தள்ளப்பட்ட பிறகுதான் எஸ்தரை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, என்னை கேட்டுக்கொண்டுகிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக உயர்த்த போகிறார். ஏதோ ஒரு திட்டம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக உயர்த்த போகிறார். ஆகினாலே கலங்காதிருங்கள். இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை நீங்க பார்க்காதீங்க. பிரச்சனையில் இருக்கலாம், நீங்க கஷ்டத்தில் இருக்கலாம், பாடுகள்ல இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்கள் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களை உயர்த்ததான் போகிறார். அப்படி உயர்த்த வரையிலும் நீங்கள் கொஞ்சம் அடங்கி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மொர்தெகா என்கிறதான எஸ்தருடைய வளர்ப்பு தகப்பனிடத்திலே அந்த எஸ்தர் அடங்கி இருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்திருந்தாள். அதே போல நீங்களும் கொஞ்ச காலம் நீங்கள் கொஞ்சம் அடங்கி இருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். உங்கள் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்கள், உங்கள் வீட்டாருக்கு கீழ்ப்படிங்கள், உங்க சபையாருக்கு கீழ்ப்படிங்கள், சபை ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிங்கள், சபைக்கு கீழ்ப்படிங்கள். ஏற்ற நாள் வரும், ஏற்ற வேளை வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுவரை கொஞ்சம் பொறுமையாயிருங்கள். அதுவரை கொஞ்சம் பொறுமையாயிருங்கள். இந்த எஸ்தர் அதுவரை பொறுமையாய் இருந்தாள். என் அன்பின் தேவச்சனமே, இப்படி பொறுமையா இருந்ததான அந்த எஸ்தரை ராஜாவுடைய அரண்மனையிலே வஸ்தி தள்ளப்பட்டது நிமித்தமாக அந்த வஸ்திக்கு பதிலாக இன்னொரு வாலிப சகோதரியை, ஒரு வாலிப கன்னிகையை ராஜாத்தியாக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்தபோது அங்கு அந்த 127 நாடுகளில் உள்ளதான அழகு நிறைந்த வாலிப நிறைந்த கன்னிகைகளை தேர்ந்தெடுத்து அந்த அரண்மனையிலே ஒரு இடத்திலே வைத்து அவர்களை சுத்திகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சுத்திகரிக்கும்படியாக ஏகாய் என்கிறதான அந்த மனிதனுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டார்கள். சுத்திகரிப்புக்கு வேண்டிய எல்லா உபகாரங்களையும் கொடுத்தார்கள். அந்த மனிதனும் அந்த ஜனங்களை, அந்த சகோதரிகளை எல்லாம் சுத்திகரித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளவு நாளாக சுத்திகரித்து கொண்டிருக்கிறான் என்றால் கிட்டத்தட்ட 12 மாத அளவு அவன் சுத்திகரித்து கொண்டிருக்கிறான். இந்த 12 மாத அளவும் சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த 12 மாத கால அளவும் இந்த எஸ்தரும் அந்த சுத்திகரிப்புக்குள்ளே அடங்கி இருக்கிறார். அநேக கன்னி பெண்கள் இருக்கிறார்கள், அதில் அந்த எஸ்தரும் இருக்கிறார். இப்ப எஸ்தரும் அங்கே இருந்து சுத்திகரிக்கப்படுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த எஸ்தர் அந்த சுத்திகரிக்கப்படும் போது சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில வேதனைகள் இருந்தாலும் அந்த சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாள். ஆனால் சுத்திகரிப்பை விட்டு விலகி ஓடவில்லை. இந்த சுத்திகரிப்பு எனக்கு வேண்டாம்னு சொல்லவில்லை, இதுக்கு நான் தயார் இல்லைன்னு சொல்லவில்லை, இந்த சுத்திகரிப்பு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லவும் இல்லை. அந்த சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள்.
அருமையான தேவச்சனமே, முதலாவது ஒரு தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிற அனுபவத்தில் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஒப்பு கொடுத்தால் சுத்திகரிக்கப்பட்டது. 12 மாத கால அளவு சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் ராஜா ஒரு நாள் வந்து அந்த சுத்திகரிக்கப்பட்டதான எல்லாரையும் பார்ப்பார். சோத்திரம். சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு யாரை ராஜா தெரிந்து கொள்ளுகிறாரோ அவரைத்தான், அந்த சகோதரியை தான் ராஜ மேன்மையிலே வைக்க முடியும். அவர் சுத்திகரிக்கப்படாமல் அந்த ராஜ மேன்மையில வைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வரவும் முடியாது. ஆகினால்தான் அங்கு சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அந்த ராஜ அரண்மனையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சகோதரி தான் இந்த எஸ்தராகவே காணப்பட்டாள். இது தேவனுடைய திட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒரு தேவ பிள்ளையை தேவன் தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இப்ப சுத்திகரிக்கப்பட்ட எஸ்தர் தான் ராஜாவின் முன்பதாக நிற்கும் பொழுது ராஜா கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே, எஸ்தரே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். என் அன்பின் தேவ ஜனமே, அப்படியான ஒரு தேவ பிள்ளைக்கு சுத்திகரிப்பு என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு அவசியம் என்பதனை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்படியெல்லாம் சுத்திகரிக்கிறாங்களே, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எனக்கு பாடுகளா இருக்குது, எனக்கு வேதனையா இருக்குதுன்னு சொல்லி சுத்திகரிப்பு வேண்டாம்னு சொல்லி எஸ்தர் ஓடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள், தன்னை அப்படி கீழ்ப்படுத்தினாள். ஏன் என்று சொன்னால் அவள் வளர்ந்து வந்த விதம் அப்படிப்பட்ட விதம். அவளை வளர்த்ததான தகப்பன் அப்படி ஒரு நல்ல தகப்பனாய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவச்சனமே, அப்படியானால் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமானால் ஜெபம் மட்டும் போதாது. ஜெபம் மட்டும் போதாது. ஒரு கண்டிப்பாகவே ஒரு சுத்திகரிப்பு ரொம்ப 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 அவசியமாய் இருக்கிறது. இதை தேவ பிள்ளைகள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால்தான் சபைகளிலே சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால் மணவாளனாகிய இயேசு ஒரு நாள் வரப்போகிறார், மணவாட்டியை தேர்ந்தெடுக்க போகிறார். அந்த தேர்ந்தெடுக்க போற இடமே சபைதான். அந்த சபை சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். சபையில் உள் இருக்கிறவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படுவதற்கான ஏகாய் அங்க ரொம்ப தெளிவாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சுத்திகரிக்கிறதுக்கான சாதனங்களும் தெளிவாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்து சபை சுத்திகரிக்கப்படுமானால் ஏற்ற நாள் ஏற்ற வேளை வரும்போது தேவன் உங்களை கொண்டு எதற்காக சுத்திகரித்தாரோ, உங்களை எதற்காக சுத்திகரித்தாரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் கட்டாயம் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க போட்டு மன்றாட வேண்டியதில்லை. நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டா செஞ்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், சமாதானமும் ஒரு உயர்வையும் தேவன் கட்டளையிடுவார். என் அன்பின் தேவச்சனமே, இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு உயர்வை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வர வேண்டும். உங்கள் கணவனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வர வேண்டும். உங்களோட தொழில் உயர்வு வர வேண்டும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல ஒரு ப்ரமோஷன் வர வேண்டும். ஒரு உயர்ந்த ஸ்தானம் வர வேண்டும். எனக்கு இன்கிரிமெண்ட் நிறைய வர வேண்டும், சம்பளம் நிறைய வர வேண்டும். இப்படியெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, நல்லது. அதுக்காக நீங்கள் அதிகமா ஜெபிக்கிறீங்க. ஜெபம் வேண்டும், அதுவும் நல்லது. ஆனாலும் ஒரு தேவ பிள்ளையினுடைய அழகு எது என்றால் ஜெபம் மட்டும் போதாது. ஜெபம் மட்டும் போதாது, நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் எல்லாரும் சுத்திகரிக்கப்பட்டார்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ ஒரு நபர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான சுத்திகரிக்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு அந்த சுத்திகரிப்பு தான் இன்றைக்கு சபைகள்ல, அநேக சபைகள்ல இன்றைக்கு சுத்திகரிப்பு இல்லாமலே போயிட்டு. என் அன்பு தேவச்சனமே, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தேவ சபை சுத்திகரிக்கப்பட வேண்டிய சபையா இருக்க வேண்டும். அங்கே ஊழியக்காரர்களாக இருக்கிறதான அந்த தேவ பிள்ளைகள் ஜனங்களை சுத்திகரிப்புக்குள் ஆளாக்க வேண்டும்.
அந்த ஜனங்களை சுத்திகரிக்க வேண்டும். அங்க இருக்கிற விசுவாசிகளும் அந்த சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவ சமூகத்தில் செபிப்பீர்களானால் தேவன் உங்கள் மூலமாக 2 விதமான ஆசீர்வாதத்தை தருவார். என்ன ஆசீர்வாதம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவார், ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதத்தை தருவார். அது மட்டுமல்ல, உங்களை கொண்டு என்ன என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தையும் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை, சுத்திகரிப்பே இல்லை, நிறைய சபையில் இல்லை. என் அன்பின் தேவச்சனமே, அங்கு எஸ்தர் சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சம்பவமே நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. எண்ணங்களில் ஒரு மாற்றம், சிந்தனையில் ஒரு மாற்றம், ஜெபத்தில் ஒரு மாற்றம். வைராக்கியமா ஜெபிக்கிற மகளாக, வைராக்கியமா கர்த்தருக்காக நிற்கிற மகளாக, வைராக்கியமா தேவனுக்காக சவால் விடுகிற மகளாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க, அவள் சொல்லுகிறாள், என் இனம் மீட்கப்பட வேண்டும், என் குலம் மீட்கப்பட வேண்டும், யூத குலம் மீட்கப்பட வேண்டும். அதுல ஒரு நபர் அழிந்திடக்கூடாது, எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு வர வேண்டும், எல்லாரும் அப்படிப்பட்டதான மகாபெரிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு பயங்கரமான வார்த்தையை சொன்னா. பாருங்க, இதெல்லாம் எதனால வந்தது? அவள் சுத்திகரிக்கப்பட்டதனால் வந்த விதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் சுத்திகரிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் இப்படிப்பட்டதான வைராக்கிய விசுவாசங்கள் வரும். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வரும்போது தேவன் அந்த வைராக்கியத்தை வைத்து அநேக ஜனங்களை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான விசேஷத்தை விடுதலை உண்டாகிறார். அப்படியானால் எஸ்தர் சுத்திகரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல என்னை கேட்டுக்கொள்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒப்பு கொடுத்து சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கொண்டு என்ன என்ன செய்யணும்னு திட்டம் வைத்தாரோ திட்டத்தை அப்படியே நிறைவேற்றுவார். பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், சபையாருக்காக ஜெபிக்கிறோம், யாருக்கெல்லாமோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெபம் நல்லது, ஆனாலும் அநேக ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதே. நமக்குள்ள ஒரு பயம் வருகிறது, ஒரு வெறுப்பு வருது. ஜெபமணி ஜோமணி 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 காரியம் ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னவன நமக்குள்ள கோபம் வருது. இயேசு விட்டு பின்வாங்க தோணுது, சபைக்கு போக வேண்டாங்கிற எண்ணம் வருது. என் அன்பின் தேவச்சனமே, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருக்காமல் நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கணும்னு சொன்னால், நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை ஏற்ற நாள் ஏற்ற வேளையில உன்னை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், உன்னை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று, சுத்திகரிப்புகளை கலந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் எல்லா சபைகளிலும் சுத்திகரிப்பு ஆராதனை இருந்தே ஆகணும். அப்படியானால் சபையில் வருகிறதான எல்லா ஜனங்களையும் சுத்திகரிக்க வேண்டும். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் அவங்க பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் எஸ்தர் வைராக்கியமா எழும்பினாள், வைராக்கியமா வார்த்தைகளை சொன்னாள், வைராக்கியமா சொல்கிறார், நானும் ஜெபிக்கிறேன், என் தாதிமாரோடு சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன், எனக்காக நீங்களும் ஜெபிங்கன்னு சொல்லி அந்த மொர்தெகாயிடத்துல சொன்னா. பாருங்க, சொல்லிக்கிட்டு சொல்லுற, நான் செத்தாலும் சாகுறேன் பரவாயில்லை, என் ஜனம் மீட்கப்பட வேண்டும், என் குலம் மீட்கப்பட வேண்டும், என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் இனபல ஜந்துக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் செத்தாலும் பரவாயில்லை, நேர நான் இப்பொழுது ராஜாவிடத்தில் போகிறேன்னு சொல்லி துணிச்சலோடு போயிட்டா. பாருங்களேன், அந்த துணிச்சல் வர காரணமே அந்த சுத்திகரிப்பினுடைய ரகசியம்தான் காரணம். அந்த சுத்திகரிக்க வேண்டும். எப்படியெல்லாம் சுத்திகரிக்க வேண்டும்? அதுக்கு தான் சபை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சபை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த சபை சுத்திகரிக்கப்படுகிற இடமாக இருக்கிறது. அங்கு ஏகாய் என்று சொல்வது போல தேவன் நமக்கு ஊழியக்காரர்களை தந்திருக்கிறார். ஒரு நல்ல சபை என்று சொன்னால் அங்கே சுத்திகரிக்க வேண்டியதான ஊழியக்காரன் கண்டிப்பாக இருப்பார். அவர் வசனத்தை கொண்டும் வார்த்தையை கொண்டும் அபிஷேகத்தினாலும் அந்நிய பாஷையினாலும் கிருபையினாலும் வரங்களினாலும் பாடல் ஆராதனை மூலமா எப்படியெல்லாம் உண்டோ அத்தனையும் கொண்டு அப்படியே தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு வாரமும் சுத்திகரிச்சிருவார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் எஸ்தர் சுத்திகரிக்கப்பட்டது போல
இன்றைக்கு நமக்கு சுத்திகரிக்கப்படுகிற ஒரு இடம்தான் சபை. அந்த சபையில போய் நம்ம சுத்திகரிக்க வேண்டும். எப்படி சுத்திகரிக்க வேண்டும்? அங்க ஏகாயை போல அங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். அந்த ஊழியக்காரன் கையிலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதான காரியங்கள் எல்லாம், சுத்திகரிக்கப்பட வேண்டியதான சாதனங்கள் இருந்தது போல அந்த ஊழியக்காரன் கையிலும் இருக்கிறது. அவன் வசனத்தை கொண்டும் வார்த்தையை கொண்டும் அபிஷேகத்தின் மூலமாய், அந்நிய பாஷையின் மூலமாய், கிருபைகள் வரங்கள் மூலமாய், பாடல் ஆராதனை மூலமாய், ஆராதனை மூலமாக, தேவனுடைய ஜெபத்தின் மூலமாகவும் அவன் அங்கு இருக்கிறதான விசுவாசிகளை சுத்திகரிக்கப்படும் போது, அங்குள்ள விசுவாசிகளை சுத்திகரிக்கும் போது, அந்த விசுவாசிகள் முழுவதும் சுத்திகரிக்கப்பட அந்த விசுவாசிகள் முழுவதும் சுத்திகரிக்கப்படும் பொழுது, தேவ பிள்ளை எல்லா ஜனங்களும் சுத்திகரிக்கப்படும் போது அந்த சபையும் சுத்திகரிக்கப்படும். ஏற்ற நாள் வரும், ஏற்ற வேளை வரும். தேவன் அந்த சபையில எந்த ஆத்துமாக்களை கொண்டு என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ, என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அப்படியே வேறு பிரிச்சிருவார். அப்படியே வேறு பிரிச்சு அந்த சகோதரனை அல்ல சகோதரியை கொண்டு போய் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆனால் இன்றைக்கு அநேக சபைகளிலே அந்த சுத்திகரிப்பு ஆராதனை என்பது ஒன்று இல்லாமல் போனது நிமித்தமாக தேவ திட்டங்கள் நிறைவேற்ற முடியவில்லை. ஆகினால் என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தில் உயர்த்த போகிறார். எங்கே இருந்து உனக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. வேலையில வரலாம், உன் ஆவிக்குரிய பாதையில் ஒரு உயர்வு வரலாம். எப்படி வேணாலும், எங்க இருந்தாலும், யார் மூலமா உனக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. உனக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. ஏனென்றால் தேவன் உன்னை கொண்டுதான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை கொண்டுதான் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போகிறார். அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகிறார். உன் குடும்பத்துக்கு தேவனுடைய கிருபையினால் சுவிசேஷம் சொல்லி ஆத்தும ஆதாயம் பண்ணும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலக பிரகாரம் நீ எந்த இடத்துல தாழ்ந்து போய் இருக்கிறியோ, யாருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போயிருக்கிறையோ, அவர்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்தும்படியான சில காரியங்களை வைத்திருக்கிறார். அதனால்தான் உன்னை கர்த்தர் உன் குடும்பத்திலிருந்து வேறு பிரித்து இருக்கிறார். உன்னை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், உன்னை கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை செய்ய போகிறார். உன்னை கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை செய்ய போறார். உன் குடும்பத்தில் உள்ள ஆத்துமாக்களை மீட்டெடுக்கலாம். உன் தெருவில் உள்ளவர்கள், ஊரில் உள்ளவர்கள், உன் சொந்த பந்தத்தில் ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும்படியாக எப்படி எஸ்தரை கொண்டு யூத குலத்தையே மீட்டு எடுத்தாரோ, அதே போல உன்னை கொண்டு செய்வதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். அருமையான தேவச்சனமே, அதனால்தான் என் தேவன் இந்த நாள்ல உன்னை தான் எதிர்பார்க்கிறார். நான் உன்னை உயர்த்த போகிறேன். உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறேன். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்தையும் தரப்போகிறார். உலக பிரகாரம் எல்லாருக்கும் என்பதாக உன் தலை உயர்த்தப்பட போகிறது. உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். ஆனால் அதே மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரம் அநேக ஆத்துமாக்களுக்கு நீ சுவிசேஷம் சொல்லுகிறவனாகவும் சுவிசேஷம் சொல்லுகிறவளாகவும் ஒரு எஸ்தரை போலவும் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அநேக ஜனங்களை உயிரோடு மீட்டெடுக்கும்படியாக தேவன் உன்னை உயர்த்த போகிறார். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, என்னை நீர் உயர்த்த போகிறீர், உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்பதாக நான் என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை சுத்திகரிங்கப்பா. நான் போகிற சபையிலே என்னை சுத்திகரிக்கும்படி என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை சுத்திகரித்து ஒரு எஸ்தரை போல என்னை மாற்றும். நான் இனி ஜெபிப்பேன், நான் இனி துதிப்பேன், நான் இனி நல்லா ஆராதிப்பேன். இனி ஜனங்களுக்காக திறப்பின் வாசல் நிற்பேன். என் ஜனம் மீட்கப்பட வேண்டும், என் தேசம் மீட்கப்பட வேண்டும், என் ஊரார் மீட்கப்பட வேண்டும், என் சபையை மீட்கப்பட வேண்டும். உம்முடைய வருகை சீக்கிரம். அந்த வருகைக்கு முன்பதாக அநேக ஆத்துமாக்களை நான் உயிரோடு மீட்கும்படியாக என்னை நானே சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை உயர்த்துவார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஏதோ ஒரு வகையில் உயர்த்த போகிறார். எங்க இருந்தோ ஒரு உயர்வு வரப்போகிறது. அதுக்கு தேவன் தயாராயிட்டார். நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தயார் என்றால், நீங்கள் போகிற சபையிலே, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையிலே,
அந்த சுத்திகரிப்பு ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அங்கே இந்த சபையிலே அடங்கியிருங்கள். அந்த ஊழியக்காரர்கள் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவர்கள் எப்படி சுத்திகரிக்கிறார்களோ அந்த சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் சுத்திகரிப்பை பார்த்து ஏற்ற நாள் ஏற்ற வேலை வந்த போது அந்த ராஜா கேட்கிறான், எஸ்தரே உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் சொல்லு சொன்ன போது அவள் எல்லா காரியத்தையும் சொன்னாள். ஜெயமோ கர்த்தரால் வந்தது. என் அன்பின் தேவஜனமே, ஏற்ற நாள் வரப்போகிறது. என் மணவாளன் இயேசு வரப்போகிறார். அது சீக்கிரமா வரப்போகிறார். வந்து சுத்திகரிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் தான் கேட்க போற சில கேள்விகளை. அதற்கு நீ பதில் சொல்வதற்கு ஆயத்தமாயிரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எஸ்தரை எடுத்து பயன்படுத்தின அதே ஆண்டவர் இந்த நாள் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே, எஸ்தர் எப்படி தன்னை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தாலோ அதே போல இவர்களும் ஒப்பு கொடுக்கட்டும். ஒப்பு கொடுத்து அவங்க ஜெபிக்கிற பொழுது அவங்க எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு, சுத்திகரிக்கப்பட்ட எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு பதில் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பல மடங்களில் திருப்பி கொடுத்து அவங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கலங்காத தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.